வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியோடு இந்த கொடுப்பனமும் உயர்வு குறித்த டிஓபிடி முக்கிய தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற முக்கியமான தகவல் உங்களை சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 7வது ஊதியக்குழு பரிந்துரையின் கீழ் பணிபுரியும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு 2024 ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி 46%இலிருந்து 50% உயர்த்தப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து மற்ற கொடுப்பனவுகளும் உயர்த்தப்படுமா என ஊழியர் பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். அதன்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 50% உயர்த்தியதன் மூலம் விடுதி மற்றும் குழந்தைகளின் கல்வி உதவித்தொகை மானியங்கள் 25% வரை திருத்தப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ளனர். மேலும் அது தொடர்பான நிலுவைத் தொகையும் வழங்கப்படும் எனவும் கூறியுள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற முக்கியமான தகவல் உங்களை சேரும்.